ஆதி சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். இப்போது நம்ம முயற்சிகள் எல்லாம் சரியாக செய்கிறோம். அதே சமயத்தில் நம்மளுடைய தொழிலும் நல்ல வியாபாரமும் நல்லா போயிட்டுருக்குது. ஆனாலும் வளர்ச்சிங்கிறது ஒன்றும் இல்லை. செல்லத்தில் பெருசாக சேமிக்க முடியல. நல்லா வரக்கூடிய வருமானம் செலவுகளுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக போயிடுது. தொழில் தொடங்கி குடும்பத்தில் இருக்கவங்களாம் கேட்குறாங்க, இவ்வளோ வருஷமாக நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, இவ்வளோ தூரம் நல்லா பண்ணியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் பெருசாக வளர முடியலையே, காசுங்கிறது சேமிப்புங்கிறது ஒன்று வரவே மாட்டேங்குது. எப்போ கேட்டாலும் இதுக்கு நான் முதலீடு போட்டேன், அதுக்கு போட்டேனே சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு எந்த விதமான வருமானமும் வரவே இல்லையே, எப்படி நீங்கள் இந்த தொழிலில் 2 கோடி ரூபா முதலீடு போட்டிருக்கீங்க, இதுவரை அந்த 2 கோடி ரூபாயிலேருந்து லாபம்னு சொல்லி ஒரு அமௌண்ட்க்கும் நீங்கள் ஹேண்ட் பண்ணி கொடுக்கவும் இல்லை. அதே சமயத்தில் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி அடைகிற மாதிரி எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் வாங்கி வச்ச பொருள்லாம் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்குது. கேட்டால் இல்லை, இதுக்கு பதிலாக வேறு மாற்றி வச்சுருக்கேன் அப்படின்னு சமாளிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. எனக்கு தொழிலில் முன்னேற்றம் வர மாதிரி ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு குழப்பம் இருக்கக்கூடியவங்க திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாத்தையங்கார்பேட்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பஞ்சமுக பைரவர் இருக்கிறார். இப்போ எப்படி சிவபெருமானுக்கு 5 முகம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பஞ்சமுக பைரவர் இருக்கிறாருங்க. அங்கே போயிட்டு அந்த பஞ்சமுக பைரவரை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரணும். அவருக்கு பின்னாடி வாகனமாக யாழி தான் இருக்கும். பஞ்சமுக பைரவர் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர். ஏன்னா பஞ்சமுகங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னாவே எல்லா விதமான ஆற்றலை விட அதிகமான ஆற்றல் இருக்கக்கூடியது. பஞ்சமுக ஆஞ்சநேயராகட்டும், பஞ்சமுக விநாயகராகட்டும், பஞ்சமுகம்னு குறிக்கக்கூடிய எல்லா விஷயமே மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்தது. அந்த வகையில் நான் சொல்லியிருக்கிறேன், பைரவர் தான் இந்த கலியுகத்தினுடைய காவல் தெய்வம். பைரவர் இல்லாமல் இந்த கலியுகமே இயங்காது. பைரவரை யாரெல்லாம் கும்பிட்றாங்களோ அவங்களுக்கு பைரவர் 1000% பாதுகாப்பு கொடுப்பார். பைரவர் வழிபாடு செய்கிறவங்களுக்கு எந்த விதமான பாதகமும் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா சிவபெருமானை பொறுத்தவரையிலுமே எப்பவுமே ரொம்ப எளிமையானவர் தான். எந்த இடத்துலையுமே சிவபெருமான் ராஜாவாக வந்த கதையே கிடையவே கிடையாது. கடையனாய் இளையனாய் புலையனாய்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புட்டுக்கு மண் சுமப்பார், மண் தூக்கிட்டு போவார், விரவு தூக்கிட்டு போவார், பாட்டு பாடி, இப்படி எப்போவுமே ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் தான். அவருடைய அவதாரமாக இருக்கக்கூடியவர் பைரவர் சுடுகாட்டில் காவல் காக்கிறார். சுடுகாட்டில் காவல் காக்கிறவர் சொத்து பத்தெல்லாம் வேணும்னு நினைப்பாரா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தெய்வம் காலபைரவர். அந்த காலபைரவர்கிட்ட போயிட்டு நியாயமான கோரிக்கைகளை எதை செஞ்சாலுமே சொன்னாலுமே அவர் செஞ்சு கொடுத்துருவார். அதை விட இப்போ பஞ்சபைரவர்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் 5 முகங்கள் இருக்கக்கூடிய பைரவர் அவர். அப்போ சாதாரணமாக ஒரு முகம் இருக்கக்கூடிய பைரவர்கிட்ட போய் உங்களோட பிரச்சனை சொன்னீங்கன்னாவே அடித்து துவம்சம் பண்ணி உங்களோட பிரச்சனை சரி பண்ணி விட்டுருவார். அப்போ 5 முகம் இருக்கக்கூடியவர் எவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கக்கூடியவராக இருப்பார். அப்போ அந்த தாத்தையங்கார்பேட்டையில் இருக்கக்கூடிய பஞ்சமுக பைரவரை போய் நீங்கள் வழிபாடு செய்யணும். எப்படி செய்யணும்? எப்போவுமே எந்த ஒரு ஆலயங்களுக்கு போகிறதாக இருந்தாலும் சரி, எப்போவுமே அவங்களுக்கு தேவையான ஐயா வணக்கம், இந்த மாதிரி இந்த ஒரு சில விஷயங்களுக்காக நான் அந்த ஆலயத்துக்கு வரலான்னு இருக்கேன், இந்த ஆலயத்துடைய சிறப்புகள் என்ன, இந்த ஆலயத்துக்கு என்னென்ன பொருள்களால் அபிஷேகம் பண்ண சிறப்பு, எந்த மாதிரி எண்ணெய்களில் தீபம் போடலாம், எந்த மாதிரி மலர் மாலைகள் அங்கே பிரயோகப்படுத்தப்படுது அப்படிங்கிற விவரங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி எல்லா விவரங்களும் கூகுளில் அடித்தா வந்துடுது. இப்போ பெரும்பாலானவங்க கேட்குறாங்க, நீங்கள் ஒரு கோயில் சொல்லியிருக்கீங்களா, அந்த கோயில் எங்கே? நான் சொல்கிற கோயில் பேர் அடிச்சிங்கன்னாவே வந்துடுது. அது கூகுளில் இல்லாத ஒரு விஷயமே. இன்றைக்கி கூகுள் குருநாதர் தான் உலகத்திலே மிகப்பெரிய குருநாதராக இருக்கிறார். அவருக்கு தெரியாத சப்ஜெக்டே எதுவுமே கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோமோ அது அத்தனையும் அவர் சொல்லிடுவார். அப்போ நீங்கள் அந்த பஞ்சமுக பைரவரோட ஆலயம் அப்படின்னு போட்டு தாத்தையங்கார்பேட்டைன்னு போட்டிங்கன்னா வந்துடும். அங்கே கீழே ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பரை ஃபோன் அடித்து, ஐயா வணக்கங்க, இந்த மாதிரி இது ஒரு தகவல் கேள்விப்பட்டேன், என்னென்னலாம் கொண்டு வந்தால் பரவாயில்லன்னு ஒரு கேட்டிங்கன்னா அவங்க சொல்ல போகிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேராக போயிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போயிடுச்சு. அங்கே போனதுக்கப்புறமா ஐயோ நான் விளக்கு கிடைக்குன்னு நினச்சிட்டு வந்தேன், இங்கே விளக்கு கிடைக்கல, நல்லெண்ணெய் கிடைக்குன்னு நினச்சிட்டு வந்தால் அது கிடைக்கல, திரி இல்லை, இங்கே அது இல்லை, இதெல்லாம் புலம்பாதீங்க. எப்போவுமே எந்த ஒரு இடத்துக்கு போகிறதாக இருந்தாலும் சரி, முன்னாடியே ப்ரிப்பேராக எல்லாத்தையும் தகுந்த மாதிரி ரெடி ஆகிக்கோங்க. ரெடி ஆகிட்டு இந்த இடத்துக்கு தான் போகிறோம், இந்த விஷயத்தை தான் செய்ய போகிறோம், இப்படி தான் பண்ண போகிறோம், பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம போகிறதே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கலை தீர்த்துக்கிறதுக்கு தான் போகிறோம். அங்கே போய் ஒரு புது சிக்கலை உருவாக்கிக்க கூடாது. அப்போ அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா, போகும்போதே முன்னாடியே எல்லாம் ப்ரிப்ளானாக பண்ணிவிட்டு இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் பண்ணிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிட்டு அவருக்கு நல்லா நீட்டாக அபிஷேகங்கள்லாம் பண்ணிவிட்டு வஸ்திரங்கள்லாம் சாத்தி மலர் மாலைகள்லாம் தொடுத்து அதுக்கப்புறம் அவருக்கு தேவையான உணவு பதார்த்தங்கள்லாம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு நிறைவான ஒரு பூஜையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லிட்டு வாங்க. நிச்சயமாக மிகப்பெரிய செல்வ வளம் தரக்கூடிய ஆலயமாக அது விளங்கும். மிகப்பெரிய தொழில் முன்னேற்றம், வியாபார விருத்தி எல்லாத்தையும் தரக்கூடிய ஆலயமாக அது இருக்குது. அதனால் அந்த பஞ்சமுக இருக்கக்கூடிய பைரவரை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் ஏற்றம் உண்டாகும். அது எல்லா துறையில் இருக்கவங்களுக்கும் அது சரியாக இருக்கும். அவரை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக எல்லா வெற்றியும் உங்களுக்கு உண்டாகும். நன்றி.